இந்த ஊர்லயே இதுதான் பெரிய ஸ்கூல். ஆனா அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்காக தான் இந்த பிரின்சிபல் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அவளோட கையை தூக்கி வெயில் ரொம்ப அடிக்குது, நான் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த பிரின்சிபலும் சரின்னு சொல்லிட்டு அவரும் அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இந்த பொண்ணோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டீச்சர் இருக்காங்க. லைனா ஒரு பீரியட் முடிய அடுத்த டீச்சர் வருவாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பேசிட்டு இருக்கா. அது வரைக்கும் அந்த டீச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு எப்ப பசிக்குதோ அப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவா. ஒரு வேலை ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூடவே அவளோட டீச்சரையும் கூட்டிட்டு போயிடுறா. அங்கேயும் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்தா மட்டும் பிடிக்காது. அவங்கள வெளியே போக சொல்றா. எதுக்கு என்னை வெளியே போக சொல்ற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. உடனே மத்த டீச்சர்லாம் வந்து அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எந்த டாபிக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை மட்டும் நடத்த சொல்லி இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறா. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. இவளோட ரிசல்ட்ல இவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பா. ஏன்னா அந்த ஸ்கூல்ல இவ்வளவு தவிர யாருமே இல்ல. அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் இவளுக்காக கை தட்டுறாங்க. ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இவளுக்காக கண்ணீர் விட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்க